வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் ஃபுல் டெஸ்ட்டு 1க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, பி என்பது ஒரு பகா எண், அதேபோல் p+2 என்பதும் ஒரு பகா எண் எனில் p × p+2 + 1 இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பகா எண் அப்படின்றது என்னென்னா 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பகா எண், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, பி என்பது ஒரு பகா எண்ணுன்னு கொடுக்குறாங்க. சரியா? பகா எண்ணு கொடுக்குறாங்க. நான் பியோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். சரியா? அப்போ 3 + 2 என்ன ஆகும்? 5. அப்போ p + 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பகா எண்ணாக தான் இருக்கும். அதாவது நான் பியோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன்னா எனக்கு p+2 என்பதும் ஒரு பகா எண்ணுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், p+2 அப்படின்னும்போது 3 + 2 5ன்னு வரும். அதுவும் ஒரு பகா எண். கரெக்டாக? அப்படி இருந்தால் p × p+2 + 1ஓட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. p × p+2 + 1, அதாவது பியோட வேல்யூ இங்கே நான் 3ன்னு எடுத்தேன். 3 + 2 + 1. இப்போ 3 × 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5ஆமா, 5 + 1. இப்போ 15 + 1ன்னு வரும், 16ன்னு வருமா? கரெக்டாக? அதே போல் இப்போ நான் பியோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ p+2 என்னவாக இருக்கும்? p+2ன்னும்போது 5 + 2 7ன்னு வருமா? ஸோ ரெண்டுமே பகா எண் தான். கரெக்டாக? இப்போ எனக்கு தேவை p × p+2 + 1, இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பியோட வேல்யூ 5ன்னு எடுத்திருக்கேன். இது 5 + 2 + 1. அப்போது 5 × 7 + 1 ஐயை 35, 35 + 1 36. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே வந்திருக்கிற 16ம் சரி, இங்கே வந்திருக்கிற 36ம் சரி ஒரு இருமடி எண், ஒரு ஸ்கொயர் நம்பர். சரியா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது எந்த எண்ணுன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லலாம், அது ஒரு ஸ்கொயர் எண், வர்க்க எண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? இது 4 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயரு. மீதி ஆப்ஷன்லாம் பாருங்களேன், இருமடி எண் அல்ல, இல்லை, இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். சரியா? அப்போ இருமடி எண் அப்படின்றது ஆன்சர். ஒற்றைப்படை எண் மட்டும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம செக் பண்ணும்போது ஒற்றைப்படை எண்ணே வரல. பகா எண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லையே, 16, 36 பகா எண்லாம் இல்லை, அது இருமடி எண், ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுக்கும்போது இதை என்ன செய்யணும்னா, மேலே அந்த 15 + 12 ஆட் பண்ணால் 27. அதே போல் 44 + 28 ஆட் பண்ணால் 72. 64 + 53 இதை ஆட் பண்ணும்போது 117. ஸோ இது எல்லாமே பாருங்கள், நான் ஆட் பண்ணியிருக்கேன், காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறேன். சரியா? 9ஆல் டிவைட் பண்ணும்போது இது 3 முறை. அதே போல் இதை டிவைட் பண்ணால் 8 முறை, இதை டிவைட் பண்ணால் 13 முறைன்னு வருமா? ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இதை ரெண்டையும் கூட்டிட்டு வர ஆன்சரை 9ஆல் அடிச்சனா எனக்கு 3ன்னு வந்துடும். ஓகேவா? சேம் அதே போல் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 72, அதை 9ஆல் டிவைட் பண்ணும்போது 8 முறை வரும். ஸோ 64ஐயும் 53ஐயும் ஆட் பண்ணால் 117, அதை 9ஆல் டிவைட் பண்ணும்போது 13 முறைன்னு வருது. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே. சவுதி அரேபியா அப்படின்றதுக்கு ரியால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிம்பாப்வேக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சவுதி அரேபியாவோட நாணயத்தோட பேர், சரியா, அந்த கரன்சியோட பேர் தான் ரியால். அதே போல் ஜிம்பாப்வே நாட்டோட கரன்சியோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜிம்பாபியன் டாலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ டாலர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா?
டாலர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். அதே போல் டாக்கா அப்படின்றது எந்த நாட்டோட நாணயத்தோட பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாங்களாதேஷ், வங்காளதேசம்னு சொல்லுவாங்கல்லப்பா, வங்காளதேசத்தோட நாணயத்தோட பேர் தான் டாக்கா. ஓகேவா? அதே போல் லிரா அப்படின்றது எந்த நாட்டோட நாணயத்தோட பேர்? துருக்கியோட நாணயத்தோட பேர் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லிரான்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது துருக்கியோட நாணயத்தோட பேர் வந்து லிரா. அதே போல் கியாட் அப்படின்றது எந்த நாட்டோட நாணயத்தோட பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியான்மர். சரிங்களா? மியான்மர் நாட்டோட நாணயத்தோட பேர், ஒரு காலத்தில் இதை பர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டோட நாணயத்தோட பேர் தான் கியாட் அப்படின்னு சொல்கிறாங்க. KYAT அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 4 மணி ஆக 15 நிமிடங்கள் இருப்பதாக காட்டுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, 4 மணி ஆகிறதுக்கே 15 மினிட்ஸ், 5 நிமிஷம் இருக்கான். சரியா? அப்போ டைமு 3:45வாப்பா. 4 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் டைம் என்னவா இருந்திருக்கும்? 3:45வா இருந்திருக்கும். அப்போ கொஷின் என்னென்னா, எனில் அந்த கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணாடியில் பார்த்தா 3:45 டைம் காமிக்குது. அப்போ அதை சரியான நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் அந்த கண்ணாடியை பேஸ் பண்ணி கொடுத்தாலே 11:60 கழிச்சிருங்க. சரியா? அதாவது 12 மணி நேரம் இல்லைப்பா, அதை 11 மணி 60 நிமிஷம்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதிலிருந்து அந்த 3:45 கழிச்சிருங்க. மீதி என்ன வரும்? 15 8ன்னு வருமா? ஸோ 8:15 அப்படின்றது தான் உண்மையான நேரமாக இருந்திருக்கும். இந்த 8:15ன்ற டைமை தான் இவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது 3:45 காமிக்குது. அதை தான் இவங்க ட்விஸ்ட் பண்ணி நமக்கு 4 மணி ஆக 1/4 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சரு 8:15. நெக்ஸ்ட் ஒன், 8 ஸ்டாரு 2 8 5 = 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்லம்மா. ஸோ இந்த கொஷின் என்னென்னா, இந்த கணித குறியீடுகளின் இடமாற்று முறைன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, போர்ட் மாஸ். சரியா? அந்த போர்ட் மாஸ் லெவலில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஷின் கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதை நான் என்ன செய்கிறேன்னா 8 ÷ 2 × 5 = 20ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் இப்படி எடுத்தீங்க? மதிப்பு மாறாது பாருங்கள். அதாவது அந்த ஸ்டாரை நான் வகுத்தல்னு எடுத்துக்கிறேன். அதே போல் அட்டை 5ன்னு நானாக எடுத்துக்கிறேன். சரியா? அட்டை வந்து மல்டிப்ளிகேஷனாக நானாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்பர் மேலேயும் 2வது நம்பர் கீழேயும் எடுத்து வகுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு வகுத்தல் தானே போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம். ஸோ வகுத்தல் × 5 = 20. இது ஒரு முறை, இது 4 முறை. ஸோ 4 5 20ன்னு வருதா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் 28 ÷ 4 × 7 = 49 பார்ப்போம். 28/4 × 7 = 49. இது ஒரு முறை, இது 7 முறை. 7 7 49 கரெக்டாக வருது. ஸோ அதே போல் இங்கே 18/3 × 9 = என்னன்னு தான் கேட்குறாங்களா? ஸோ இது ஒரு முறை, இது 6 முறையாப்பா. அப்போ 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா 54ன்னு வருமா? அந்த 54 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் ஈரிலக்க எண்கள்? அதாவது 1லிருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர் தான் இருக்குமாப்பா. கரெக்டா? அதாவது ஒரு இலக்கம் தான் இருக்குமா? 10லிருந்து 99 வரைக்கும் தான் 2 நம்பர் இருக்குமா? கரெக்டா? ஸோ ஈரிலக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 நம்பர் வர மாதிரி. எத்தனை எண்கள் இருக்குன்னா மொத்தம் 90 நம்பர் இருக்கும். அதாவது 10லேருந்து 99 வரைக்கும். சரியா? 10ஐயும் சேர்த்துங்க, அங்கே 99 வரைக்கும் 90 நம்பர் இருக்கும். இந்த 90 நம்பரையும் சேர்த்து
அதாவது 10 + 11 + 12 + எக்ஸட்ரா 99 வரைக்கும் எல்லா நம்பரையும் கூட்டி அதனுடைய சராசரி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சராசரி அப்படின்னும் போது இதில் 90 நம்பர் இருக்கும்னு சொன்னா இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இவ்வளோத்தையும் ஆட் பண்ணணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. ஞாபகம் வச்சுங்க, சராசரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அடுத்தடுத்த எண்களா, அதாவது 10க்கு அடுத்த நம்பர் 11, 11க்கு அடுத்த நம்பர் 12 அப்படி தானேங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுங்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் தான் 10க்கு அப்புறம் 11 தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சரியா? வித்தியாசம் பொதுவாக இருந்தாலே அது அடுத்தடுத்த எண்கள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 4, 7, 10, 13 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது எல்லாமே அடுத்தடுத்த எண்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். நார்மலாக நம்பர்ஸில் சார் இதெல்லாம் அடுத்தடுத்த எண்கள் இல்லை சார், நடுவில் 2 இல்லை, 3 இல்லை, 5 இல்லை, 6 இல்லைன்னு நிறைய சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்கள் வித்தியாசம், இங்கேயும் 3 தான் வித்தியாசம், இங்கேயும் 3 தான் வித்தியாசம். அதாவது 1ஓட 3 கூட்டினா 4, 4ஓட 3 கூட்டினா 7, 7ஓட 3 கூட்டினா 10, 10ஓட 3 கூட்டினா 13. ஸோ எல்லா இடத்துலையும் வித்தியாசம் பொதுவாக இருக்குது. அப்படி வித்தியாசம் பொதுவாக இருந்தாலே சராசரியில் அடுத்தடுத்த எண்கள் தான். சரியா? அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்களாக இருந்தால் இந்த மாதிரி கூட்டி மொத்தத்தையும் எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சரியா? என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலே அதுதான் சராசரியாக இருக்கும். சரியா? இது அடுத்தடுத்த எண்களாக இருந்தால், அடுத்தடுத்த எண்கள்னால் என்ன சொன்னேன், வித்தியாசம் பொதுவாக இருக்கணும். சரியா? ஸோ இதில் 109/2ன்னு வரும். இதை 2ஆல் அடிக்கும்போது 54. அதாவது 109 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 5 முறை 10, இந்த 9 இறைக்கிறேன், 4 முறை 8, மீதி 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன், 5 முறை 10. ஸோ 54.5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டே விஷயம்தான், இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரு வருடத்திற்கு முன்பு ஒருவரின் வயது அவருடைய மகனின் வயதை போல 9 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு வருஷத்துக்கு முன்ன. தற்போது அவருடைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம். இப்போ பாருங்கள், தற்போது ப்ரெசண்டில் அந்த அப்பாவுடைய வயசு அவங்க பையனோட வயசை விட வர்க்கத்திற்கு சமம். சரியா? இப்படி கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய தற்போதைய வயதை காண்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடம் கொடுத்தது தற்போது. அந்த தற்போது அவருடைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதே தற்போது தான் வயதை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருமா, எதை கொஷினில் கேட்குறாங்களோ அதுதானே 4 ஆப்ஷனில் இருக்கும். கொஷினில் எதை கேட்குறாங்களோ அதுதானே 4 ஆப்ஷனில் இருக்கும். அவர்களுடைய தற்போதைய வயதை காண்க, ப்ரெசண்டில் அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ தற்போதைய வயது 7,49 இருக்கலாம், 8,64 இருக்கலாம், 6,36 இருக்கலாம், 11,121 இருக்கலாம். சரியா? இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். இது தற்போதைய வயது. அவங்களும் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாங்க பாருங்கள், தற்போது அவருடைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம். ஸோ இது மகனோட வயசு, இதை ஸ்கொயர் பண்ணால் அப்பாவோட வயசு வருதா? அதுதான் மகனின் வயது 7, அதனுடைய வர்க்கம்னா ஸ்கொயர் தானம்மா, அதை ஸ்கொயர் பண்ணால் தான் அப்பாவோட வயசு வருது. தற்போது, இங்கேயும் தற்போதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் தற்போது பையனுக்கு 8 வயசுனா அவங்க அப்பாவுக்கு அதை ஸ்கொயர் பண்ணால் வர 64 வயசாக இருக்கும். சரியா? அதே போல் பையனுக்கு 6 வயசுனா அவங்க அப்பாவுக்கு 36 வயசாக இருக்கும். 6 ஸ்கொயர். பையனுக்கு 11 வயசுனா அவங்க அப்பாவுக்கு அதை ஸ்கொயர் பண்ணால் வர 121 வயசாக இருக்கும். ஓகேவா? இது 4மே அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அதுக்கு முன்ன பாயிண்ட் என்னப்பா,
ஒரு வருடத்திற்கு முன்பு ஒருவரின் வயது அவருடைய மகனின் வயதை போல் 9 மடங்கு. ஸோ இப்போ அந்த பையனுக்கு 7 வயசு, ஒரு வருஷத்துக்கு முன்ன அப்படின்னும் போது 6 வயசு இருக்குமா? கரெக்டாக. பையனுக்கு 1 வயசு குறையுதுன்னா அப்பாவுக்கும் 1 வயசு குறைஞ்சிருக்கும்லங்க. அப்போ அப்பாவுக்கு 48 வயசாக இருக்கும். இங்கேயும் நான் என்ன செய்கிறேன்னா அந்த 1 வயசு குறைக்கிறேன். அப்படி குறைச்சனா பையனுக்கு 7 வயசு ஆகும், அப்பாவுக்கு 63 வயசு ஆகும். இங்கேயும் நான் அந்த 1 வயசை குறைக்கிறேன் அப்படின்னா பையனுக்கு 5 வயசு, அப்பாவுக்கு 35 வயசு ஆகும். இங்கேயும் நான் அந்த ஒரு வயசை குறைச்சனா பையனுக்கு 10 வயசு, அப்பாவுக்கு 120 வயசுன்னு ஆகும். சரியா? இப்போ எத்தனை மடங்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்ன ஒருவரின் வயது அவருடைய மகனின் வயதை போல் 9 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 9 மடங்கு அப்படின்னா இது 1 6 8 48 8 மடங்கு தான்ப்பா வருதுங்க. அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. அதே போல் 1 5 5 7 5 35 கரெக்டாக 7 மடங்கு வருது. அதனால் ஆப்ஷன் சியும் ஆன்சர் இல்லை. 1 10 10 12 முறை 120 சரியா 12 மடங்கு வருது. அதனால் ஆப்ஷன் டியும் ஆன்சர் இல்லை. இந்த ஆப்ஷன் பி பாருங்கள், 1 7 9 7 63. ஸோ 9 மடங்குன்னு வருது இல்லை. அதனால் ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 8,64. ஓகே. எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 8 என்ற தரவின் சராசரி 11 எனில் முதல் 3 தரவுகளின் கூட்டு சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 8 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தா சராசரி 11ன்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக சராசரி 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5 அந்த சைடு பெருக்கிறோமா? எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 3 4 5 5 எக்ஸு ப்ளஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது 6, அதாவது 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6, 6ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 12, 12ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 20 ஈக்குவல் டு 5 11 55. அதாவது வகுத்தலில் இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். சரியா? அப்போ 5x ஈக்குவல் டு 55. இந்த ப்ளஸ் 20 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 5x ஈக்குவல் டு 35. எக்ஸோட வேல்யூ 1 5 5 7 5 35. அப்போ எக்ஸோட வேல்யூ 7. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா முதல் 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பர் எக்ஸு 1, எக்ஸ் ப்ளஸ் 2 1, எக்ஸ் ப்ளஸ் 4 1. இதுதான் ஃபஸ்ட்டு 3 நம்பர். இதனுடைய கூட்டு சராசரி வேணும். நான் எக்ஸோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்பா. அப்போ இது 7 + 2, இது 7 + 4, அதாவது 7 9 11. இதுக்கு கூட்டு சராசரி வேணும். அப்போ 7 + 9 + 11 3 நம்பராமா? இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்தா அதுதானே சராசரி. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 27ன்னு வரும். 27/3 1 3 3 9 3 27 இல்லை. ஸோ ஆன்சர் 9. ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? மேலே இங்கே 5 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. கமா வரைக்கும் ஒரு நம்பர் கணக்கு. சரியா? அதனால் அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தேன். அதுக்கான சராசரி தான் 11ன்னு வருது. அதே போல் இங்கே 3 நம்பருன்றனால 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா 9ன்னு வருது. அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாதத்தில் உள்ள 31 நாட்களில் அனைத்து 2வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை
மேலும் அந்த மாதமானது வெள்ளி என்று தொடங்கினால் அந்த மாதத்தில் உள்ள மொத்த வேலை நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் தெளிவாக புரிஞ்சுங்க. நான் சனி ஞாயிறு இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? அந்த மாதமானது வெள்ளி என்று தொடங்கினால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த மாதம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்போ சனிக்கிழமை கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 2ஆம் தேதியாக இருக்கும். 2 மட்டும் இல்லைம்மா, அங்கேருந்து 7 நாள் கூட்டிங்க. 2ஓட 7 கூட்டினா 9ஆ? 9ஓட 7 கூட்டினீங்கன்னா 16ஆ? ஏன்னா ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள் இல்லை. ஸோ 16ஓட 7 கூட்டினீங்கன்னா 23, 23ஓட 7 கூட்டினீங்கன்னா 30. சரியா? இது எல்லாமே சனிக்கிழமையாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் தேதி சனிக்கிழமைனா அங்கேருந்து 7 நாள் கூட்டி வர 9ஆம் தேதியும் சனிக்கிழமை. சரியா? 16ஆம் தேதியும் சனிக்கிழமை. ஸோ அதே போல் சனிக்கிழமை 2ஆம் தேதினா கண்டிப்பாக 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். 10ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை, 17 ஞாயிறு, 24 ஞாயிறு, அங்கேருந்து 7 கூட்டிங்கன்னா 31 ஞாயிறு. சரியா? இப்போ இதில் பாருங்கள், அனைத்து 2வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அப்படின்றாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே லீவு. அப்போ 5 நாள் லீவு ஞாயிற்றுக்கிழமை. சரியா? இந்த சனிக்கிழமையில் அனைத்து 2வது சனிக்கிழமைன்றாங்க. சரியா? இங்கே நம்ம என்ன யோசிக்கூடாதுன்னா 2வது சனிக்கிழமை மட்டும் லீவுன்னு எடுத்துக்கூடாது. சரியா? 4வது சனிக்கிழமையும் லீவு தான். இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், செகண்ட் சாட்டர்டேஸ் லீவு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? செகண்ட் சாட்டர்டே மட்டுமா லீவு? 4th சாட்டர்டேவும் லீவ் விடுவாங்க. பேங்கிங் செக்டார்லாம் பார்த்துருப்பீங்க, 2வது சனி 4வது சனி லீவாக இருக்கும். சரியா? அதனால தான் இங்கே அனைத்து 2வது சனிக்கிழமை அப்படின்றாங்க. சரியா? அனைத்து 2வது சனிக்கிழமைனா அதுக்கு என்ன அர்த்தம்? 2வது சனி 4வது சனி ரெண்டுமே இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எனக்கு ஞாயிறில் ஒரு 5 நாள் லீவு, சனியில் 2 நாள் லீவு. அப்போ மொத்தமாக 7 நாள் லீவா? கரெக்டாக? மொத்தமாக 7 நாள் லீவு. அப்போ 31 நாளில் 7 நாள் லீவு போக மீதி எத்தனை நாள் இருக்கும்? 24 நாள் இருக்கும். ஸோ அந்த 24 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 7% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 11,340 ஆகிறது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு நம்ம புக்கில் ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா? P = A × 100 / 100 + RN. சார் இது எதுக்கான ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் தொகை சொல்லிட்டு, இந்த தொகைன்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது. சரியா? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது A = P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பேங்க்கில்ங்க நீங்கள் 10,000 ரூபாய் போடுறீங்க இப்போது. ஸோ இன்றைக்கி போடுறீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி பேங்க்கில் நீங்கள் 10,000 ரூபாய் போடுறீங்க. அந்த 10,000 ரூபாய் தான் அசல். நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ போடுறீங்களோ அதுதான் அசல்னு வச்சிங்களேன். அது 2 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சு 12,000 ரூபாவாக மாறுது. சரியா? அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 2,000 ரூபாய் அதிகமாக இருக்கா? அப்போது என்னன்னு சொல்லலாம்? அதை 10,000 ரூபாய் நான் பேங்க்கில் போட்டது அது அசல். பேங்க் எனக்கு இந்த 2 வருஷத்தில் 2,000 ரூபாய் தந்திருக்கு. அது பேங்க் எனக்கு தந்த இன்ட்ரெஸ்ட், வட்டி. இது ரெண்டுமே சேர்த்தா வர்றது தான் தொகை. அந்த 12,000ன்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன்ல, அதுதான் தொகை. அந்த தொகையில் அசலும் இருக்குது, வட்டியும் இருக்குது. சரியா? அசல் நான் போட்டது, வட்டி எனக்கு அவங்க தந்தது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, இங்கே அந்த தொகை தான் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 11,340ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது தொகைனா அசல் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 11,340 தொகை அமௌண்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கிறேன். × 100
பை 100 ப்ளஸ் ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்கன்னா 7% வட்டி. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், சரியா, வருஷங்களின் எண்ணிக்கை. அப்போ 5 வருஷமா? ஸோ 11,340 இன்ட்டு 100. இங்கே தாம்மா பிரச்சனை. இங்கே ஒரு 100 + 7 × 5ன்னு இருக்குது. இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா 107ன்னு எடுத்துக்கிறாங்க. 100 + 7 107 இன்ட்டு 5ன்னு போடுறாங்க. அப்படி இல்லைங்க, போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பெருக்கணும். பெருக்கிட்ட பிறகு தான் அதை கூட்டணும். ஆடு, ஏன்னா ஆடு அடிஷன், சரியா. ஸோ பெருக்கிட்ட பிறகு தான் ஆட் பண்ணணும். அப்போ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும், ஏன்னா அது ரெண்டு தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண பிறகு தான் ஆட் பண்ணணும், சரியா. ஆட் பண்ணிங்கன்னா 135ன்னு வரும். இது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பால்லே அடிப்போமே. 5ஆம் வாய்ப்பாலில் இது I2 10, சரியா, மீதி 3 35 அப்படின்னும் போது 7 முறை வருமா. அதே 5ஆம் வாய்ப்பாலில் 2 முறை 10 13 அப்படின்னும் போது 2 முறை வரும். மீதி 3 34 அப்படின்னும் போது 6 முறை வரும், சரியா. 40 அப்படின்னும் போது 8 முறை வரும். ஓகேங்களா. இப்போது அகைன் இது எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தா 9 டேபிளில் அடிப்போம். 9 டேபிளில் 9 3s are 27. இங்கே 9 டேபிளில் 9 2s are 18. அதாவது 9 2 18, மீதி 4 46ன்னும் போது 5 முறை 45, சரியா. மீதி 1 18ன்னும் போது 2 முறை 18. ஓகேங்களா. மறுபடியும் 3ஆல் அடித்தா இது 1 முறை, இது 8 முறை 24, மீதி 1 12 அப்படின்னும் போது 4 முறை 12. ஸோ எனக்கு 84 இன்ட்டு 100ன்னு வருதுப்பா. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8400ன்னு வருமா. இந்த 8400 தான் ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இது புக்கில் இருக்கிற சம்மு நானாக தான் தரல, சரியா. நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்கேன், மற்றபடி இந்த மாடல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஷார்ட்கட்டாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரே ஒரு விஷயம்தான் ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே அசல் 100%ங்க. அசலுன்றது எப்போவுமே 100%. இது கூட தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி வாங்குகிறேன். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 35% வட்டி வாங்கியிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு 7%னா 5 வருஷத்துக்கு 35% தானே. ஸோ 35% வட்டி வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் தொகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசல்ன்றது 100%. எப்போவுமே அசல் 100%, சரியா. அது கூட அசல் அந்த வட்டி இருக்குல்ல, அந்த வட்டின்றது எத்தனை வருஷத்துக்கு வாங்குகிறேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ % வட்டி வாங்குகிறேன், இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு தரேன்னா மொத்தமாக 35% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன், கரெக்டாக, வட்டி கொடுத்துருப்பேன். அப்போ மொத்தமாக 135%ன்னு வருதா. இந்த 135% தான் அமௌண்ட்டு. இதில் அசலும் வட்டியும் கலந்துருக்கு. இதுதான் உனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 11,340ன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா அசலை காண்கன்னு கேட்குறாங்களா. ஏற்கனவே சொன்னது தான், அசலுன்றது 100%, இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11,340 இன்ட்டு 100 சைடில் பெருக்கிறேன். இந்த கொஷின் மார்க்குக்கு எதிரில் வருது இல்லை, அது கீழே எடுத்துக்கிறேன், சரியா. அதை கீழே எடுத்துக்கிறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர்ப்பா, அவ்வளோதான். இதே பதில் தான் இங்கே இருக்கா பாருங்கள். ஸோ இந்த லைனு, இந்த பாக்ஸ், இந்த லைன் தான் இந்த லைனு, சரியா. எனக்கு ஃபார்முலாஸ் தெரில சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா கேட்கலன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஃபார்முலா நீங்கள் படித்தாகணும். ஏன்னா நம்ம எழுத போகிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் பிசிஎஸ்ஐ அப்படின்னும் போது நமக்கு எப்போவுமே தெரியும் ஃபார்முலாஸில் கண்டிப்பாக மாட்டிக்கிறோம். ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க, குறிப்பாக மேக்ஸில். ஸோ அதனால் பார்த்து செய்யுங்க.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ராஜேஷ் என்பவர் ஒரு வேலையை 25 நாட்களிலும் அஜித் என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்களில் முடிப்பர் எனி பின்பு ராஜேஷ் வெளியேறினால். இது ஆக்சுவலாக இந்த கொஷினில் ஒரு சின்ன விஷயம். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செய்த பின்பு ராஜேஷ் வெளியேறினால் மீதமுள்ள வேலையை அஜித் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 25க்கும் 20க்கும் மீசிமா எடுக்கிறேன். சரியா? ரெண்டாம் வாய்ப்பாலில் 25 வராது, ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாம் வாய்ப்பாலில் 20 வந்து 10 முறை. அகைன் ரெண்டாம் வாய்ப்பாலில் 25 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாம் வாய்ப்பாலில் 10 வந்து 5 முறை. ஸோ அஞ்சாம் வாய்ப்பாலில் இது 5 முறை, இது ஒரு முறையா? அகைன் அஞ்சாம் வாய்ப்பாலில் 1,1ன்னு வரும். சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 4 4 5 20 25 100. கரெக்ட் தானுங்க? அந்த சைடில் இருக்கிறதுலாம் பெருக்கணும். மீசிமா அப்படின்னா அதுதானே. மீசிமா வேணும்னா 2 × 2 × 5 × 5. ஸோ 2 4 4 5 20 25 100. ஓகேவா? ஸோ இதில் 100 இருக்குப்பா. இதுதான் மொத்தமாக அவங்க செய்ய வேண்டிய வேலை. ஞாபகம் வச்சுங்க, இங்கே மீசிமா கண்டுபிடிக்கிறீங்கள, இந்த மீசிமா தான் அவங்க செய்ய வேண்டிய மொத்த வேலை. சரியா? டோட்டலாக அவங்க செய்ய வேண்டியது 100 வேலை. இதை ராஜேஷ் வந்து செஞ்சால் 25 நாளில் செய்வாரா? இது ராஜேஷ்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 100 வேலையை 25 நாளில் செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். கரெக்டாக இருப்பா? 100 வேலையை 25 நாளில் செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். அதே போல் அஜித்துக்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை 20 நாள்லேயே செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாரா? ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சால் தான் 20 நாளில் அந்த 100 வேலையை முடிக்க முடியும். சரியா? இன்னும் சிம்பிளாக எனக்கு இதனால் யோசிக்க முடியல சார் அப்படின்னா, 25 4ஆல் பெருக்குனா தான் 100. அதே போல் 20 5ஆல் பெருக்குனா தான் 100. இது வரைக்கும் ஓகே இல்லை? ஸோ இந்த நடுவில் ஏதனும் இல்லைம்மா, அந்த 4 5 இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் திறன், அவங்களுடைய திறமை. இப்போ ராஜேஷால் ஒரு நாளைக்கு 4 வேலை தான் செய்ய முடியும். நீங்கள் எவ்வளோ தான் அவரை டம்ப் பண்ணாலும் அவரால் ஒரு நாளைக்கு 4 வேலை தான் செய்ய முடியும். அதுதான் அவருடைய திறமை. அதே போல் அஜித்தால் ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்ய முடியும். நீங்கள் அவரை எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும். ஸோ இதுதான் இவங்களுடைய திறமை. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது எத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செய்த பின் 2 பேரும் சேர்ந்து 5 நாள் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? அதாவது ராஜேஷும் அஜித்தும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 + 5 9 வேலை செய்வாங்களா? கரெக்டாக 9 வேலை செய்வாங்க. இந்த மாதிரி எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க. 5 நாள் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 வேலை. இப்போ 5 நாளைக்கு 45 வேலை செய்வாங்க. ஓகேவாப்பா? 45 வேலை செய்வாங்க. ஞாபகம் வச்சிங்க, எங்கிட்ட மொத்தமாக இருந்தது 100 வேலை. அதுதான் இந்த எல்சிஎம்னு சொன்னல, மீசிமா, அதுதான் டோட்டல் ஒர்க்கு. அதில் 45 வேலையை இவங்க 5 நாளில் செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 45 வேலையை 5 நாளில் செய்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறது 55 வேலை. இந்த 55 வேலை மீதி இருக்கும்போது ராஜேஷ் போதும்டா, எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. சரியா? அதுதான் கொடுத்துருக்காங்க. பின்பு ராஜேஷ் வெளியேறினால் மீதமுள்ள வேலையை அஜித் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ராஜேஷ் வெளியேறிட்டார்னா இப்போ மீதி இருக்கிறது அஜித் மட்டும்தான். அங்கே அஜித்தால் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு அஜித்தால் 5 வேலை தான் செய்ய முடியும். கரெக்டாக?
ஆனால் மீதி இருக்கிறது 55 வேலை. இந்த 55 வேலையை ஒரு நாளைக்கு 5 வேலைன்னு அஜித் செஞ்சார்னா 11 நாளில் முடிச்சிருப்பார். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுங்க. ஆப்ஷன் சி 11 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஏற்கனவே சொன்னதான்பா. ஒரு நாளைக்கு ராஜேஷ் 4 வேலை, ஒரு நாளைக்கு அஜித் 5 வேலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலை செய்வாங்க. எனக்கு 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 5 45 வேலை 5 நாள் செஞ்சுருப்பாங்க. மொத்தம் 100 வேலை. அதில் 45 வேலையை இவங்க 5 நாளில் செஞ்சாங்கன்னா மீதி இருக்கிறது 55 வேலையா? அந்த 55 வேலையை தெளிவாக புரிஞ்சுங்க. யார் தான் செஞ்சாகணும்? ராஜேஷால் செய்ய முடியாது, அஜித் தான் செஞ்சாகணும். அஜித்துக்கு என்ன திறமைன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை தான் செய்வார். ஒரு நாளைக்கு 5 வேலைன்னா 11 நாளில் 55 வேலையை செஞ்சிருப்பாரா? ஸோ 11 days அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கவனமாக பதித்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 படங்களில் மட்டும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 2 படத்தில் யார் யார் இருக்காங்க? 2 4, இந்த 2 4 பாருமா, அந்த செவ்வகத்துலேயும் வராங்க, அந்த சர்க்கிள்லேயும் வராங்க. கரெக்டாக? அதே போல் 6 அந்த முக்கோணத்துலேயும் வராங்க, அந்த வட்டத்துலேயும் இருக்காங்க. சரியா? அதே போல் 8, ஓகேவா? இந்த 8ம் வந்து பாருங்கள், அந்த எக்ஸகன் அருங்கோணத்துலேயும் இருக்காங்க, அந்த வட்டத்துலேயும் இருக்காங்க. ஸோ என்னென்ன நம்பர் இருக்குது? 4 2 6 8 இதெல்லாம் தான் அந்த 2 டைக்ராமில் வருதா? கரெக்டாக? அவங்க கேட்குறது 2 படத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும்பா. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 20. ஓகே. ஒரு புத்தகத்தின் குறித்த விலை 225 மற்றும் அதன் மேலான தள்ளுபடி 8% எனில் அதன் விற்பனை விலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு என்ன செய்யலாம்? கொஷினில் பாருங்கள், அந்த குறித்த விலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களப்பா, அது இங்கிலீஷில் மார்க்குது ப்ரைஸுன்னு சொல்லுவாங்க. அது எம்ஆர்பி ரேட்டு. சரியா? அந்த எம்ஆர்பி ரேட்டை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 100% விலை தான் 225 ரூபா. சரியா? இதை விற்கும்போது அவர் 8% தள்ளுபடி கொடுத்து விற்கிறாரு. ஸோ அந்த 8% தள்ளுபடினா என்னமா அர்த்தம்? ஒரு கடைக்காரர் 8% தள்ளுபடி தராரு அப்படின்னா அவருக்கு அந்த 8% நஷ்டம் கணக்கு தானே, கம்மி பண்ணி தராருன்னு தானே அர்த்தம். அது லாபம் நஷ்டம்ன்றதை விடுங்க, கம்மி பண்ணி தராருன்னு தானே அர்த்தம். ஸோ 100%ல் 8% கம்மி பண்ணி விற்கிறாரு. அப்போ 92%க்கு விற்கிறாரு. கரெக்டாக? அந்த 92%ஓட விலை என்ன? இதுதான் கொஷினு. அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 225 ரூபாப்பா. ஆனால் விற்கும்போது அதில் 8% கம்மி பண்ணி விற்கிறாரு. நான் என்ன செய்கிறேன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை 100%ன்னு எடுத்துக்கிறேன். அதில் 8% கம்மி பண்ணால் 92%க்கு விற்கிறாருன்னு அர்த்தம். அதனுடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. போன கொஷின் போட்ட அதே கான்செப்ட். இந்த கொஷின் அந்த ஆப்போசிட்டில் நம்பராக இருக்குல்ல ரெண்டுமே, அதை எடுத்து மேலே எழுதிங்க. கொஷின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிறத கீழே எழுதுங்க. 5 வாய்ப்பால் அடித்தா இது I2 10 ஒரு 0. இங்கே 5 வாய்ப்பால் அடித்தா 4 முறை 20, மீதி 2 25 அப்படின்னும் போது 5 முறை வரும். அதே 5 வாய்ப்பாலில் இது 4 முறை, அதே 5 வாய்ப்பாலில் இது 9 முறை. இங்கேயும் நான் 4 வாய்ப்பால் அடிக்கிறேன், இது 1 முறை, 2 முறை 8, மீதி 1 12 அப்படின்னும் போது 3 முறை வரும். ஸோ 23 × 9ன்னு வருதுப்பா. இதை பெருக்கினா 9 3 27, 9 2 18, 18 2 20. ஸோ 207 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ABCDE மற்றும் F என்ற 6 பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளில் A மற்றும் B இருவரும் வெள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருப்பவர்கள் நீல வீட்டை சார்ந்தவர்கள். நான் என்ன செய்கிறேன்னா
வெள்ளை நீலம் இப்படி எடுத்துக்கலாம். அதே போல் டி மற்றும் எஃப் இருவரும் உயரமானவர்கள். ஸோ உயரமானவர்கள் ஒருத்தர். அப்போ இன்னும் மீதி இருப்பவங்க குள்ளமானவங்களா? ஸோ குள்ளம். சரியா? அடுத்தது ஏசிடி என்பவர்கள் சிறுவர்கள். ஸோ சிறுவர். ஸோ மீதி இருக்கிறவங்க சிறுமிகளா? ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ பி சி டி இ எஃப். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு கொஷின் பிரகாரம் போடுவோம். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், ஏவும் பியும் வந்து வெள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளை வீட்டில் ஏவும் பியும் இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு மீதி இருப்பவர்கள் நீல வீட்டை சார்ந்தவர்கள். அப்போ மீதி இருக்கிறது யார் யார்? சி டி இ எஃப். இவங்கெல்லாம் நீல வீட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது டி மற்றும் எஃப் இருவரும் உயரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டியும் எஃப்பும் உயரமானவர்களாம். சரி, மீதி இருப்பவர்கள் குள்ளமானவர்கள். அப்போ மீதி இருக்கிறது யார் யார்? ஏ பி சி இ. இந்த 4 பேரும் குள்ளமானவர்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஏசிடி என்பவர்கள் சிறுவர்கள். ஸோ ஏவும் சிடி 3 பேரும் சிறுவர்கள். அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சிறுமிகள்ப்பா. சரியா? அப்போ பியும் சிறுமி, இ எஃப் இவங்கெல்லாம் சிறுமி. டைக்ராம் வரைஞ்சாச்சு. கொஷின் என்ன கேட்குறாங்க? நீல வீட்டில் இருக்கும் உயரமான சிறுமி எது? ஸோ நீல வீட்லேயும் இருக்கணும், அவங்க உயரமாகவும் இருக்கணும், சிறுமியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யார்? எஃப் தானே. நீல வீட்டில் உயரமான சிறுமி. ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். வேறு யாருமே அதில் வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதை இந்த மாதிரி எழுதுங்கம்மா. ஃபஸ்ட் இருக்குல்ல லெட்டர்ஸு ஆர் யூ, இங்கே ஒன்று எனக்கு தெரியாது. அடுத்தது ஏ டி ஜி. சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் வந்து 18வது லெட்டரு, யூ 21வது லெட்டரு. சரியா? ஏ 1, டி 4, ஜி 7. 18ஓட 3 ஆட் பண்ணால் 21ஆமா? 21ஓட 3 ஆட் பண்ணால் 24. ஸோ 24வது லெட்டராக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏபிசிடியில் எக்ஸ் இருக்கும் சார். அப்போ 24ஓட 3 கூட்டினா 27 தானே சார். ஏன் 1 கொடுக்குறீங்க? தெளிவாக புரிஞ்சுங்க. 24 கூட 3 கூட்டணும். 25, 26, 27ன்னு சொல்கிறத நான் மறுபடியும் 1ன்னே சொல்கிறேன். சரியா? அதனால தான் இங்கே 1 வருது. அப்போ 1ஓட 3 கூட்டினா 4, 4ஓட 3 கூட்டினா 7. ஸோ நமக்கு நடுவில் வர நம்பர் எக்ஸு. ஸோ எக்ஸில் வர்றது இந்த ஒரே ஆப்ஷன் தான்ப்பா. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். அவ்வளோதான். நல்லா புரிஞ்சிங்க. ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து தான் செக் பண்ணேன். ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸு வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ அந்த ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, படத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4 இது மொத்தமாக சேர்த்தா 5. சரியாம்மா? அதே போல் வெளியவும் ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது உள்ளார ஒரு 5, வெளியே இது வரைக்கும் 5ன்னு சொன்னோன்னா இது 6, இது 7, இது 8, இது 9, இது ஃபுல்லாக சேர்த்தா 10. சரியா? அப்போ எனக்கு இந்த பாக்ஸ் வரைக்கும் 10 சதுரம் இருக்கும். அதே போல் தான் இப்போ இந்த பாக்ஸும் உள்ள ஒரு 5, வெளியே ஒரு 5.
10 வருமா? கரெக்டாக. இது இல்லாமல் இந்த நடுவில் பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குல்லங்க, இதுவும் சதுரம் தானே. அப்போது இந்த ஒரு பாக்ஸுக்கு 10, இதே போல் இன்னொரு பாக்ஸ் இப்படி ஜாயின் ஆகும்போது அதுக்கு ஒரு 10. சரியா? இது ரெண்டையும் சேர்ற இடம், இந்த இடம் வந்து ஒரு 1. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 10 + 10 + 1 ஆட் பண்ணால் 21 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கூற்று. எல்லா பூனைகளும் நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூனைகள் எல்லாமே நாய்கள். சரியா? எல்லா நாய்களும் சிங்கங்கள் அப்படின்றாங்க. நாய்கள் எல்லாமே சிங்கம். ஸோ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, முடிவுகளில் பாருங்கள், எல்லா சிங்கங்களும் பூனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, சிங்கங்கள் எல்லாமே பூனைகளா? சிங்கம்ன்றது தாமா வெளிவட்டம், பெரிய வட்டம். சரியா? அதில் எது எது இருக்குன்னா, பூனையும் இருக்குது, நாயும் இருக்குது. ஸோ எல்லா சிங்கங்களும் பூனைகள் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ சிங்கத்துக்குள்ளே பூனையும் இருக்குது, நாய்களும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா சிங்கமும் பூனை மட்டும்தான் சொல்கிறாங்க. அது தப்பு தானே? அதில் நாய்களும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு முடிவு தவறு. சில சிங்கங்கள் பூனைகள்ன்றாங்க, இது ரைட்டு. சிங்கங்கள் அப்படின்றது ஒரு பெரிய வட்டம். அதில் சில சிங்கம் என்னவா இருக்குது, பூனையாக இருக்குது. அதாவது இந்த இடம் வந்து இது பூனையாக இருக்குது. சரியா? அப்போ சிலன்னு சொன்னனால ரெண்டாவது ரைட்டு. ஃபஸ்ட்டில் எல்லா சிங்கமும் பூனை தான் அப்படின்றாங்க. அதனால் அது தப்பு. ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் என்ன சொல்லலாம், முடிவு 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும் ரைட்டு. சரியா? ரெண்டாவது. சரி, அடுத்த கொஷின். கொடுக்கப்பட்ட பை வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு மாதத்திற்கான பல்வேறு செலவுகளை கூறுகிறது. அதை பதித்துணர்ந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. ஓகே, கல்வி மற்றும் உணவு ஆகியவைகளுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கல்விக்கு 15%. சரியா? உணவுக்கு வந்து 45%. ஸோ 1 பாஞ்ச் 5, 3 பாஞ்ச் 45. அப்போ 1:3 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். எரிவாயுவிற்கு செய்யும் செலவை பொறுத்து வாடகைக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எரிவாயு 9, அதை பொறுத்து வாடகைக்கான சதவீதம் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. எதை பொறுத்து? எரிவாயுவுக்கு செய்யும் செலவை பொறுத்து. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கீழே வரணும். சரியா? எரிவாயு கீழே வரணும். எரிவாயுக்கு செய்யும் செலவை பொறுத்து, அதை பொறுத்து வாடகைக்கான சதவீதம் என்ன? வாடகைக்கு தான் சதவீதம் வேணும். ஸோ அதை மேலே எடுத்துக்கிறேன். சரியா? இன்ட்டு சதவீதம்ன்றனால 100. ஸோ மேலே பெருக்கும்போது 1400 வரும். இதை 9ஆல் அடிக்கிறேன்னு வைங்களேன். 9 9, 50ன்னு வருமா மீதி? 5 முறை 45, 5 0 போது அதே 5 முறை 45, மீதி 5ன்னு வருமாப்பா. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அதே 5 முறை 45. ஸோ இந்த மாதிரி போகுமா? அப்போ 155.5 சம்திங்கில் போகுது. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மையத்திலிருந்து எந்த 3 செலவுகளை சேர்க்கும்போது 108 டிகிரி கோணம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா 108 டிகிரி வரணும். ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இல்லை, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். ரெண்டாவது ஆப்ஷனில் எரிவாயு, கல்வி, இதரவைன்னு கொடுத்துருக்காங்களா? எரிவாயு என்னவா இருக்குது? 9, கல்வி 15, இதரவை 6. சரியாம்மா? இதை ஆட் பண்ணி பாருங்கள், 30ன்னு வருதா? ஆக்சுவலாக இது 30மே என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆப்ஷன் பிப்பா. இதை ஆட் பண்ணும்போது 30% பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30% டோட்டலாக இருக்குது 100%. இதை எனக்கு இந்த கொஷின், மூணாவது கொஷின் பாருங்கள், டிகிரியில் கேட்குறாங்க. சரியா? அப்போ டிகிரியில் வேணும்னா டோட்டலாக நமக்கு இருக்கிறது 360 டிகிரியாமா?
அந்த 360 டிகிரியால் அதை பெருக்கணும். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 5ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 6 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறை. ஸோ 3ஐயும் 36ஐயும் பெருக்கி பாருங்கள், 108 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ 108 டிகிரி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஆன்சர். அந்த எரிவாயுவுக்கு ஆன்சர் 9. கல்விக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கல்வி 15, இதரவை 6. சரியா? கல்வி 15, இதரவை 6. இதை ஆட் பண்ணும்போது 30% வருது. இந்த 30% 30/100 எடுத்து இன்ட்டு அந்த 108 டிகிரி, இங்கே டிகிரி வரனால நான் 360 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 108 டிகிரி வந்துடும். ஓகேவா? ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு குடும்பத்தின் மொத்த வருமானம் 25,000. ஸோ இந்த மொத்த வருமானம் அப்படின்னா 100% 25,000 எனில் வாடகை மற்றும் உணவுக்காக செலவிடப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வாடகை அப்படின்னும்போது 14%, உணவு அப்படின்னும்போது 45%. இதை ஆட் பண்ணால் 59%. கரெக்டாக? ஸோ 59%க்கான வேல்யூ என்ன? வாடகை 14பா, உணவு 45. இது ரெண்டும் சேர்த்து தான் எவ்வளோ தொகை ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ 59%க்கான வேல்யூ என்ன? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 25,000 இன்ட்டு 59ன்னு வருமா? பை கொஷின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிற அந்த 100 கீழே வந்துடும். 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 250 இன்ட்டு 59ன்னு வரும்பா. இதை மல்டிப்ளை பண்ணோம். 250 இன்ட்டு 59, 0 9 5 45, 9 2 18, 18 4 22, I0 0, 5 5 25, மீதி 2, I2 10 2 12, 0 5 7 4 1, 14,750 அப்படின்றது தான் வாடகை மற்றும் உணவுக்காக அவங்க செலவிடுற தொகை. சரியா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும். அடுத்தது, எரிவாயு மற்றும் உணவு ஆகிய செலவுகளுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எரிவாயு, உணவு. ஃபஸ்ட்டு எரிவாயு அதுதான் கொடுக்குறாங்க. அந்த எரிபொருள்ன்றது 9. உணவு அப்படின்னும் போது 45ஆமா? ஸோ எரிவாயுவுக்கு 9%, உணவுக்கு 45% சொல்கிறாங்க. ஓர் 9 9, I9 45. சரியா? ஸோ 1:5 அப்படின்றது ஆன்சர். 1:5 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 1க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.